வணக்கம் அன்பு உறவுகளே. ஜோதிட கணிப்பின்படி சந்திராஷ்டமம் மற்றும் சந்திரன் சனி சேர்க்கை மனித உடலிலும் எண்ணங்களிலும் எப்படிப்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது என்பதை மிகவும் எளிமையாக இந்த பகுதியில் காணலாம். சந்திராஷ்டமம் என்பது 2 சொற்களின் சேர்க்கை. சந்திரன் ப்ளஸ் அஷ்டமம், அதாவது 8. உங்கள் பிறப்பு ராசிக்கு நீங்கள் பிறந்தபோது சந்திரன் இருந்த ராசி, தற்போதைய கோச்சார சந்திரன் 8வது ராசியில் சஞ்சரிக்கும் அல்லது கடந்து செல்லும் அந்த 2.25 நாட்களே சந்திராஷ்டம காலமாகும். சந்திரன் என்பது நமது மனத்திற்கு அதிபதி. அவர்தான் மனோகாரகன். நம் உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் எண்ண ஓட்டங்களை சந்திரன் கட்டுப்படுத்துகிறார். கால புருஷ தத்துவப்படி 8வது வீடு என்பது ஆயுள், விபத்து, மன உளைச்சல் மற்றும் மறைவான தடைகளை குறிக்கும் இடம். சந்திரன் இந்த 8வது வீட்டிற்குள் நுழையும் போது அதன் ஒளி மற்றும் ஆற்றல் தற்காலிகமாக பலவீனம் அடைகிறது. இதனால் அந்த நபரின் ஆழ் மனதில் குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களும் கவனச்சிதறல்களும் தானாகவே உருவாகின்றன. 8வது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது மனம் பலவீனமாக இருக்கும். அதனுடன் சனி மந்தகாரகன், கர்மக்காரகன் இணையும் போது அல்லது சனியின் பார்வை படும்போது அந்த அதிர்வுகள் இன்னும் தீவிரமடைகின்றன. உடலின் வேகம் குறையும். சனியின் குணம் மந்தம், மெதுவானது. அதனால் உடலில் ஒருவித சோர்வு, சோம்பல் மற்றும் எடையுள்ள உணர்வு ஏற்படும். நரம்பு மண்டல அழுத்தம். சந்திரன் நீரை ஆள்வதால் மூளையில் உள்ள திரவங்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் மின்காந்த அதிர்வுகள் சமநிலை இழக்கின்றன. இதனால் தலைபாரம், படபடப்பு அல்லது கைகளில் ஒருவித நடுக்கம் போன்ற அதிர்வுகள் தோன்றும். மன அழுத்தம். எதிர்மறை எண்ணங்களின் அதிர்வுகளை உடலை சூழ்ந்து கொள்வதால் காரணமில்லாமல் பயம், கோபம் அல்லது எரிச்சல் ஏற்படும். சந்திராஷ்டம நேரத்தில் ஒரு மனிதனை சுற்றியுள்ள ஆரா, அதாவது காந்தப்புலம் பலவீனமடைகிறது. மனம் ஒருமுகப்படாமல் அரை தூக்க நிலை அல்லது கனவு உலகத்தில் இருப்பது போல் இருக்கும். வண்டி வாகனம் ஓடும் பொழுது மில்லி செகண்ட் கவனம் மாறினாலும் அது விபத்தில் முடிந்து விடுகிறது. பாத்திரங்களை கையில் எடுக்கும்போது பிடிமானம் கிரிப் இல்லாமல் நழுவி கீழே விழுந்து விடுகிறது. சந்திரன் நீர் தத்துவம், ஓட்டம், உணர்ச்சி. சனி வாயு தத்துவம், காற்று, அழுத்தம். உடலிலும் பிரபஞ்சத்திலும் உள்ள நீர் மற்றும் வாயு தத்துவங்கள் அஷ்டமஸ்தானத்தில் மோதும் போது எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வீட்டில் உள்ள தண்ணீர் பைப்பு உடைவதற்கும் நீர் அல்லது சனி இரும்பு பழைய பொருட்கள் அஷ்டமத்தில் இணைவதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் உடலில் இருந்து வெளிப்படும் அந்த குழப்பமான அதிர்வலைகள் உங்களை சுற்றி உள்ள ஜடப்பொருள்களையும் பாதித்து அவற்றை உடையவோ அல்லது பழுதடையவோ செய்கின்றன. சுருக்கமாக சொன்னால், சந்திரன் ப்ளஸ் சனி அஷ்டமத்தில் இணையும் போது ஒவ்வொரு மனிதர்களின் உடலிலும் மற்றும் மனதின் அதிர்வெண் மிகவும் குறைந்து விடுகிறது. இந்த குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கும்போது அதே போன்ற குறைந்த அதிர்வுள்ள விபத்துகள், இழப்புகள், உடைவுகள் போன்ற சம்பவங்களை நம்மை அறியாமலே நாம் ஈர்க்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து பயணங்களின் போது அதிக கவனம் செலுத்தி அமைதியாக மௌனம் காப்பதே இந்த எதிர்மறை அதிர்வுகளிலிருந்து தப்பிக்கும் சிறந்த வழியாகும். நன்றி, வணக்கம். நாம் என்றும் இணைந்தே பயணிப்போம்.